ஏனிய கூரை மேல போடாத, வானத்துல போடு, மேகத்துல போடு. அட்லீஸ்ட் நீ கூரையில லேண்ட் ஆவ. கூரையில போட்டனா தரையில தான் விழுந்து கிடப்ப. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு ஜெபம் பண்ணேன். என்ன தெரியுமா? 2000 ஐ திங்க் சம்வேர் அரௌண்ட் 6 or 7 எனக்கு சரியா தெரியல. அப்போ வந்து நைட் 3 மணிக்கு எழுந்துச்சு ஒரு ஜெபிக்கிற ஒரு ஹாபிட் அந்த டைம்ல இருந்தப்ப. அப்போ நான் அங்கிருந்து பைபிளுக்கு பக்கத்துல வந்து ஒரு அட்லஸ் புக் இருந்துச்சு. நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அட்லஸ் புக் எடுத்து மிடில் பேஜ்ல என்ன இருக்கும்? வேர்ல்ட் மேப் இருக்கும் இல்லையா? ஸோ நான் திறந்து பார்த்துட்டு அந்த வேர்ல்டு மேப் எடுத்துட்டு நல்லா கேளுங்க, ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஜெபம். அப்போ என் வீட்டு சைஸ் உங்க ஸ்டுடியோ அந்த சவுண்ட் ரூம் சைஸுக்கு தான் இருக்கும். 3 பேர் நேரா படுத்தா, திரும்ப சொல்றேன், 3 பேர் இப்படி நேரா படுத்தா 4வது ஆள் நேரா படுக்க முடியாது, கால் கிட்ட தான் படுக்கணும். பிகாஸ் தேர் வாஸ் நோ ஸ்பேஸ். அவ்வளவுதான் என் வீட்டு சைஸே. என்கிட்ட பாஸ்போர்ட் எடுக்க காசு கிடையாது, அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடையாது, 2-3 நாள் ஒரு வேளை சாப்பிட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையே. இதுதான் சூழ்நிலை. ஆனா என் ஜெபத்தை நான் சொல்றேன், அந்த அட்லஸ் புக்கை எடுத்து மிடில் பேஜ்ல வேர்ல்டு மேப்பை பார்த்து என் கையை மேல இருந்து கீழே வரைக்கும் தேய்ச்சேன். ஃபுல்லா தேய்ச்சி மேல ஃபுல்லா இருந்து கீழே வரைக்கும் தேய்ச்சி நான் சொன்னேன், ஆண்டவரே இப்போ எங்கெல்லாம் நான் கையை வச்சனும் இந்த இடத்துல எல்லாம் நான் ஒரு நாள் போய் என் நிஜமான காலை வைக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபிச்சேன். ஆனா அன்னைக்கு சூழ்நிலையே இல்லை. நீ என்ன யோசிச்சு ஜெபிக்கிறியோ அது பரலோகம் அதை விட அதிகமாக அக்னாலேஜ் பண்ணி உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைக்கும். ஆனால் நான் சொல்றேன், உங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ், நீங்க எவ்வளவு இழுத்து பிடிக்கிறீங்களோ அதுக்கும் மேலதான் ஆண்டவர் செய்வார்.